வணக்கம் இந்தியா. இந்திய தினம் நம்ம சந்தைகள் நேலி ஒரு 1% கிட்டத்தட்ட வீழ்ச்சியை க்ளோசிங்கில் தழுவியது. மெயினாக காரணம் என்னென்னா ஐடி துறைகள் தான் மார்க்கெட்டை பிடிச்சி கீழே இழுத்தது. ப்ளஸ் ஒரு டிஸ்ட்ரப்ஷன் ஃபியர் மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சது. ப்ளஸ் அன்சர்டனிட்டி அரௌண்ட் யூஎஸ் இந்த டேரிஃப் பாலிசியில் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு செல் ஆஃப்னு சொல்லலாம். க்ளோசிங் பெல்ல நிஃப்டி 50 253.65 புள்ளிகள் குறைந்து 25,459.35 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 663, டிக்ளைன்ஸ் 1126. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை நெகட்டிவாக இருக்கிறதை பார்க்க முடிஞ்சது. அதுபோல் இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 55 பங்குகள் 52 வீக் ஹையையும் 303 பங்குகள் 52 வீக் லோவும் 45 பங்குகள் இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்டும் அதுபோல் 103 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டையும் தொட்டிருக்கிறது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு ப்ராட் பேஸ்டு வீக்னஸ் அக்ராஸ் ஆல் த செக்மெண்ட் இன்னைக்கு இருந்ததை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த ஒரு ஷார்ப் செல்லிங் ப்ரெஷர் மெயினாக ஸ்டீப் டிக்ளைன் இந்த ஐடி இண்டெக்ஸில் ஆஃப்டர் இந்த ஆந்த்ரோபிக் லான்ச்சு அந்த கிளவுடு கோவர்க் ஏஜென்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய வைரலுக்கு அப்புறம் இந்த சிட்ரினி ரிசர்ச் அவங்க என்ன காஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடும், இந்தியாவோட லேபர் ஆர்பிட்ரேஜ் மாடலில் நிறைய சேஞ்சஸ் வரக்கூடும், அதனால் ஒரு பொட்டன்ஷியல் கான்ட்ராக்ட் கேன்சலேஷன்ஸ் நடக்கக்கூடும், ருப்பி வீக்னஸ் ஆகக்கூடும், இதனால் ப்ராடர் எக்கனாமிக்கில் ஸ்ட்ரெஸ் வரக்கூடும்னு அவன் தேவையில்லாமல் என்னத்தையோ உளறி இருக்கான். பட் வி நோ இந்தியா பெட்டர் இல்லையா. அது மாத்திரம் இல்லாமல் அடிஷ்னலாக டென்ஷன் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ஈரான்னால ஆயில் ப்ரைஸஸ் புஷ் ஆச்சு மார்க்கெட்டில். ஸோ அதனால் ஒரு ரிஸ்க் அப்படைட்டில் ஒரு டென்ட் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வாலட்டிலிட்டியும் பார்த்தோன்னா இனிஷியலாக பயங்கரமாக ஸ்பைக் ஆச்சு 5%, பட் க்ளோசிங்கில் வெரி மினிமல் 0.15%, அதில் 14.15 முடிவடைந்திருக்கிறது. மேலும் இன்றைய தினம் நம்மளுடைய எக்ஸ்பைரி டியூ டு F&O எக்ஸ்பைரி அந்த வாலட்டிலிட்டியும் பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் காஷியஸாக இருக்காங்க. நம்மளுடைய February 27 ஜிடிபி டேட்டா இருக்குது. ஸோ அது ஒரு ப்ராடர் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல இன்புட்டை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துறைகளை பொறுத்தவரை மெட்டல், எனர்ஜி அண்ட் PSU பேங்க் இன்னைக்கு நல்ல ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. மறுபுறம் ஐடி, ரியாலிட்டி அண்ட் மீடியா ப்ராஃபிட் புக்கிங்கில் பெருசாக விழுந்த துறைகள்னு சொல்லலாம். டாப் கெய்னர்ஸ் NTPC, கோல் இந்தியா, JSW ஸ்டீல், தென் ஹிண்டால்கோ, இந்துஸ்தான் லீவர் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் பார்த்தோன்னா டெக் மஹேந்திரா, HCL டெக், தென் எட்டர்னல், இன்ஃபோசிஸ் அண்ட் TCS இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். பிளாக் டீலில் HCL டெக், இன்ஃபோசிஸ், தென் பதஞ்சலி ஃபுட் இதில் நடந்துள்ளதை இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். மேலும் ஆல் ஐடி ஸ்டாக்ஸ் இந்த வீழ்ச்சிக்கு நாம் முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த சிட்ரினி ரிப்போர்ட் அது என்ன சொல்லுதுன்னா அந்த ஒரிட் அபவுட் த, அதாவது அந்த குரோத் ஏஐயில் ஒரு வல்லுநர்களாக இருக்கக்கூடும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். அதனால தான் இன்னைக்கு ஐடி கிட்டத்தட்ட 5% கிட்டத்தட்ட விழுந்திருக்கு. சின்ஸ் ஆகஸ்ட் 2023 இது ஒரு ஹையஸ்ட் வீழ்ச்சி என்றே சொல்லலாம். இதில் மெயினாக கம்பெனிஸ் லைக் TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ அதனுடைய கான்ட்ராக்ட்லாம் கேன்சலேஷன் ஆக்சிலரேட்டட் த்ரூ 2027 அப்படின்னு அவங்களே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதனால் ஐடி சர்வீசஸ் ஃபோம்ஸ் இந்த ஏஐ ஸ்கேர் ட்ரேடு இன் ஏஷியா இதை நம்ம ரீஜியனில் வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய இன்புட்டு அடுத்த 2 தினங்களில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இந்தியாவுடைய டெக் காஜ் கிட்டத்தட்ட 21% விழுந்திருக்கு சோஃபார் திஸ் மந்த். கிட்டத்தட்ட ஒரு 54 பில்லியன் வைப்போட்டாக இருக்குது இந்த மார்க்கெட்லேருந்து. ஸோ இந்த ஏஐ டூல் ரிலீஸ்டு பை ஆந்த்ரோபிக் வில் ட்ரை டவுன் அந்த மார்ஜின்ஸை. இன்ஃபோசிஸ் இன்னைக்கு வீழ்ச்சியில் ஒரு முக்கிய பங்குன்னு சொல்லலாம். அது 2023 லோவை இன்றைய தினம் தொட்டு இருப்பதையும் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸில் NTPC ஒரு நல்லா பண்ணியிருக்கு இன்னைக்கு. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி
மறுபடியும் ஒரு ரெக்கவரி நமக்கு கொடுத்ததற்கு ஈஸியாக இருந்தது என்று சொல்லலாம். அதுபோல் எல்என்டி வந்து இன்னைக்கு அதுவும் வந்து ஒரு வீழ்ச்சியை தழுவி 40 புள்ளிகளை கீழே இறக்கியிருக்கிறது. ஸோ மெயினாக இது எல்லாமே வந்து என்ன, ஸோ அந்த நம்மளுடைய வேலை வாய்ப்புகளை மேனுவல் இன்டர்ஃபரன்ஸ் குறையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில். பட் இருந்தாலும் நிஃப்டி வந்து காலையிலேயே இந்த ஓப்பனிங்லேயே ஹையை காமிச்சது 25,641.80. ஒரு 1:30 மணிக்கு இன்றைய தினத்தினுடைய லோ 25,327.60 அப்படிங்கிற புள்ளிகளை தொட்டது. கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகள் வரை சந்தைகளில் வந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்தது என்று சொல்லலாம். நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 57 லட்சம் வால்யூம் நடந்துள்ளது. பேங்க் நிஃப்டியில் 7 லட்சம் தான் வால்யூம் நடந்திருக்கிறது. நிஃப்டியை பொறுத்தவரை 25,792 ஒரு மேலே அப்பர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். கீழே வந்து இந்த இப்போ இன்னைக்கு இந்த 25,459 இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். கீழே அந்த 25,327ங்கிறது அந்த 200-day மூவிங் அவரேஜுக்கு கீழே போயிட்டு வந்திருக்கு. எப்படி சொல்லலாம்னாக்க 30 மாதத்தினுடைய லோவை தொட்டு அதிலிருந்து எழுப்பியிருக்கிறது. அதனால் இதிலிருந்து மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நாளை தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.